ஏறு போயிட்டு அந்த ஒரு முடவனை இயேசுவின் நாமத்துல என்கிட்ட பணம் வெள்ளி இல்ல, இயேசுவின் நாம வார்த்தை இருக்கு, ஆவி இருக்கு, இப்ப எழுந்து நட அப்படிங்கிறான். அப்படிதான் நம்ம இருக்கணும்னு சொல்றாரு. உங்ககிட்ட கையில பணம் இல்ல, காசு இல்ல, அது வந்து அடுத்த கேரக்டர், அடுத்த கேட்டகரி. இப்போ உங்ககிட்ட என்ன கொடுத்துருக்கிறேன், இதை வச்சு அதை கொண்டுட்டு வர முடியுமா முடியாதா? நான் ஒவ்வொரு ஆராதனையும் ஆமே அப்படி சொல்லி சொல்லி நிரூபிச்சுக்கிட்டு இருக்கேன். வார்த்தையை சொல்லி சொல்லி எல்லா பொருளையும் இங்க வர வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமே இங்க இருந்து ஆமே சென்னையில உனக்கு சுகமாகுது வார்த்தை இங்க இருந்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிறைய நிறைய காரியங்கள் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் மாதிரி நீ வாழணும் அப்படின்னு சொல்லி ஆமே முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால கடைசியா சொல்லி முடிக்கிற பாருங்க. ஆமே எரேமியா 29:11. இத படிங்க. ஏசாயா 55:9. பூமியை பார்க்கிறோம், வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிறோம். என்னுடைய நினைவுகள் ஆமே என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது, உங்கள் நினைவுகள் பார்க்க என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. மாறியும் உறைந்த மழையும். ஆமே மாறினா ஆமே அப்படியே ஃப்ரீசர்ல தண்ணி அப்படியே ஃப்ரீசர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல கொண்டு வச்சீங்கன்னா ஃப்ரீசர்ல வச்சீங்கன்னா அந்த ஐஸ் கட்டி ஆகுதுல, அந்த ஐஸ் கட்டி தூக்கி வெளியில வச்சு பாருங்க, அப்படியே காத்து போட்டோன்னு உருகிடும். அப்படிதான் ஆண்டவர் என்ன செய்யறான், பனி பெரிய பெரிய பனிமலைகளுக்குலாம் தன்னுடைய வார்த்தை தன்னுடைய சுவாசத்தை அப்படியே அனுப்புறாரா, அது உருகிடும் காத்து. இந்த உலகத்துல ஆமே இந்த காத்து இருக்குல்ல, இந்த காத்து தேவனுடைய ஜீவ சுவாசம். அது நின்று போச்சுன்னா உலகமே நின்று போயிடும். ஹல்லேலூயா. ஒன்ன நிறுத்தினா போதும், ஒரு மழையை நிறுத்தினா போதும், பஞ்சம் பசி பட்டினி ஆள்காரி. அவருடைய படைப்புல ஒன்ன நிறுத்தினா மனுஷன் காலிங்க என்ன ஆட்டம் போடுறானுங்க. நான் இத பண்ணிடுவேன் அத பண்ணிடுவேன், என்னதான் பண்ணிடுவேன். ஆமே உன்னுடைய உயிர் அவர் கையில் இருக்கு, இந்த உலகத்தின் உயிர் அவருடைய கையில் இருக்கு. ஆமே மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. மாம்சத்தினால எதெல்லாம் படைக்கப்பட்டிருக்குதோ அவருடைய கையில் இருக்கு உயிர்லாம். ஆமே இந்த உலகத்தில் ஆடுறான்ல அவனுக்கெல்லாம் ஒரு நாள் காண்பார். அதான் சொல்ற பாருங்க. ஆமே மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி. ஹல்லேலூயா. ஐஸ் கட்டி என்னதான் அப்படியே வானத்தின் மேல அப்படியே ஐஸ் கட்டியா வச்சிருக்கிறார். இந்த காத்து போய் படும்போது ஜில்லுன்னு காத்து, அதனாலதான் மரம் நடணும். ஆமே அந்த குளிர்ந்த காற்று ஆமே மேல போய் படும்போது மழை பெய்யும். ஆமே எந்த ஊர்ல அதிகமா மரம் நட்டுறாங்களோ அந்த ஊர்ல மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு இந்த இயற்கையை உன்னால கட்டுப்படுத்த முடியுங்க. ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 3:17 சொல்றா பாருங்க, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆமே இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படுகிறார். ஆமே உலகத்துடைய அறிவு எப்படின்னா மரம் வச்சா மழை வரும், ஆனா காத்து இருக்காது மழை இருக்காது. ஆமே இந்த பள்ளத்தாக்கு நிரப்பப்படும், தண்ணி வரணும் வரும், இயேசு சொன்னார்னா வரும், நீ ஆராதிக்க சொன்னார்னா எல்லாம் நிரப்புகிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமே இயற்கை மரம் இல்லாட்டி மழை வருகிறார் கர்த்தர். ஆமே ஹல்லேலூயா. ஏன்னா உன் கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த இயற்கை இருக்கு. எங்க மே மாசத்தை மாத்தி விட்டு உட்கார்ந்துருக்கேன். மே மாசத்தையே இன்னைக்கு என்ன செஞ்சுட்டான், வானிலை மாத்தி விட்டு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நாம உட்கார்ந்து ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணால வார்த்தை தாங்க. நான் இதுக்கெல்லாம் போயிட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்ணல. ஆண்டவரே என்ன இப்படி வெயில் அடிக்குது அப்படி வெயில் அடிக்குது, நான் ஒண்ணுமே பண்ணல, வார்த்தை தான் எடுத்து பேசினேன், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆமே இது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஏப்ரல் மாசமே பேசாச்சு. பேசி அக்கின் நட்சத்திரமே முடிஞ்சு போச்சு. ஆமே ஒரு கனவு கண்டது மாதிரி இருக்கு இன்னைக்கு இயற்கை. கிள்ளி பாத்துக்கிறோம், மே மாசம் முடிஞ்சிருச்சாங்க அப்படிங்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமே இயற்கை எல்லாம் காற்றையும் காண மாட்டேன் மழையும் காண மாட்டேன், இந்த பள்ளத்தாக்கு நிரம்பப்படுகிறது. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம், லேசானது, ஈஸியானதுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆமே பணத்தை கொண்டு வர ஈஸி, செழிப்பை கொண்டு வர ஈஸி, வல்லமை வரங்களை பயன்படுத்துவது ஈஸி, லேசான காரியம். இயேசு உங்ககிட்ட கூட வச்சுக்கிட்டீங்கன்னா பெரிய மலை போல இருக்கிறதா, பெரிய பர்வதம் போல இருக்கிறதா, ஆமே லேசான காரியம்.
திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளப்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. மழை அங்கிருந்து ஐஸ் கட்டியா இருக்குல்ல, அது அப்படியே காத்து அப்படியே ஊது வரும். அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதும்போது அந்த பனிக்கட்டி அப்படியே மழையா அந்த பூமியில அப்படியே இறங்கும். அது இறங்கிட்டு மழை பெஞ்சிட்டு அப்படியே திரும்புறது இல்லையா? மறுபடியும் கர்த்தர்கிட்ட போகும்போது எப்படி போகுது பாருங்க. திரும்பாமல் பூமியை நனைத்து முதல்ல என்ன செய்யுது? நனைக்குது. அல்லேலூயா. நம்மள நனைக்கிறதுக்கு தான் ஆவிக்குரிய வரங்களை வச்சிருக்கிற, அந்நிய பாஷையை வைத்திருக்கிறார். கர்த்தரோடு பேசுகிற, அந்நிய பாஷை, பரலோக தூதர்களோடு பேசுகிற, பரலோக தேவனுடைய ரகசிய பாஷையை வைத்திருக்கிறார். அதை வச்சுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கிறார். எவ்வளவு கொடுத்தேன், இவ்வளவு வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறேன். அது ஒண்ணு நினைக்குது. ஒவ்வொரு பிரசங்கத்திலும் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தை ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. நனைஞ்சிட்டு போறியா இல்ல அப்படியே ட்ரை ஆகி போறியா? அதை கேட்கிறேன். அதனால ஆவியில அனலா இருங்க. அனல் மூட்டி எழுப்புங்கள் அப்படிங்கிற. அல்லேலூயா. சொல்ற பாருங்க, பூமியை நனைத்து அதை முளை கிளப்பி விளையும்படி செய்து. முதல்ல ஆண்டவருடைய வேலையே இந்த பூமியில விளைய செய்கிறது, முளைப்பிக்கிறது, உருவாக்குறது தேவனுடைய வேலை. வறுமையெல்லாம் அப்படியே ஓட ஓட தொடுத்துருவார். அதான் சொல்றாரு பாருங்க, விதைக்கிறவனுக்கு விதையும் அது என்ன செய்யலாம்? அது முளைச்சி அது பயிரா ஒரு மரமா அது 30, 60, 100 கனி கொடுக்கிறது. இந்த வார்த்தை வாரமான கேட்டுக்கிட்டு இருக்கான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை வாரமான இந்த வார்த்தை கேட்கிறான். அப்ப இன்னைக்கு 100 மடங்கு நீங்க பலனை கொடுத்துருக்க. உங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் எல்லாரும் போயிருக்கணுங்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. சொல்ற பாருங்க, புசிக்கிறவன் ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ. அல்லேலூயா. வசனத்தை கேட்க கேட்க வளரணுங்கிறார் கர்த்தர். வசனத்தை கேட்க கேட்க நீ பூஸ்டப் ஆகணும். பயனானுங்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்குமா? அப்ப கர்த்தருடைய இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க வார்த்தை எப்படி இருக்குமா? எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து அதை நான் அனுப்பின காரியமாக்கும்படி வாய்க்கும் அப்படின்ட்டு. அல்லேலூயா. கர்த்தர் உலகத்துல எதுக்காக படைச்சிருக்கிறாரோ அதுக்குதான் வார வாரம் பிரசங்கம், வார வாரம் ஆழமான சத்தியத்தை கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்க. வார வாரம் உனக்கு கிடிப்பிள்ளை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அல்லேலூயா. நீ முளைக்கணும். நீ முட்டி முளைச்சிட்டு வரணும். இந்த உலகத்துல பிரச்சனைகளை முட்டி முளைச்சிட்டு வேர் விட்டு முளை கிளம்புறது மாதிரி வேர் கர்த்தருடைய வசனத்துல இருக்கணுங்கிற, விசுவாசத்துல இருக்கணுங்கிற. வேர் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி நீரோட அருகில் உள்ள மரங்கள் போல கர்த்தர் வாரம் 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 பேசிக்கிட்டே இருக்கிறார். ஏன் இந்த தரித்திரம்? கேளுங்க ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு. இந்த தரித்திரத்துக்கு காரணம் நான் தான் ஆண்டவரே. இந்த தரித்திரத்தை மாற்றும், இந்த பிரச்சனையை மாற்றும். என்னை தொடர்ந்து வருகிற இந்த பிசாசுக்கு நான் எதிர்த்து நிக்கணும் ஆண்டவரே. அவனை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடக்கூடாது. அவனை பார்த்து நெஞ்சு நிமித்திட்டு நிக்கணும் ஆண்டவரே. எல்லாரும் எழுதுறீங்க, எல்லாரும் எழுதுறீங்க. அவனை பார்த்து எதிர்த்து நிக்கிறவனா என்னை மாற்றும். ஸ்தோத்திரிக்கிறேன். பெருமையாய் நீ கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு. உன் கேரக்டர் மாற்று. இன்னைக்கு பெருமையானதெல்லாம் செழிப்பா மாத்து. கர்த்தருடைய வார்த்தை செழிப்பா மாத்து. அவ்வளவு நாள் எனக்கு எனக்குன்னு வாழ்ந்தேன். எனக்கு வாழ்ந்தேன். இனிமே உங்களுக்காக வாழ்ந்தேன். ஏழைகளை நேசித்து ஏழைகளை இறங்குவார். ஆசீர்வதிஸ் ஒப்புக்கொடுங்க ஆண்டவர்கிட்ட. இந்த திருவிருந்த நேரத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எஸ் சிங்கத்தை போல நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியம். எனக்கு தைரியத்தை தாரான். இந்த உலகத்தை ஜெயிக்கிற தைரியத்தை தாரான். நான் அநேக நேரங்களில் சோர்ந்து போறேன். அநேக நேரங்களில் பிரச்சனை என்ன போட்டு அந்த தைரியத்தை இழக்க வைக்கிறாங்க. அதை தாருங்க. உங்களை போல வாழ்நாள், உங்களை மாதிரி நான் இருக்கிறாங்க. என் ஆசை நிறைவேற்றினாங்க. உங்களுடைய
பாவங்களை மூடுன்னு சொல்லியிருக்கோம். நான் அன்பு செலுத்தணும் ஆண்டவரே. நான் அன்பு செலுத்தணும். அன்பு செலுத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு செலுத்தணும். கர்த்தரை போல அன்பு செலுத்தணும். இறங்கி வரணும் ஆண்டவரே. ஃபீல்டில் இறங்கி வேலை செய்யணும் ஆண்டவரே. ஆமென். இந்த உலகத்துல ஆமென் ஏழைகளே இல்லாத உலகமா மாற்றணும் ஆண்டவரே. அது கவர்மெண்ட் முடியாது. என்னால முடியும் ஆண்டவரே. ஏன் ஆமென் என்னுடைய ஆமென் எனக்கு கொடுத்த வல்லமையினால முடியும் ஆண்டவரே. எனக்கு கொடுத்த தீர்க்க தரிசனத்தை நான் முடியும் ஆண்டவரே. எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நீங்க இருக்கிறதுனால முடியும் ஆண்டவரே. இறங்குவேன். உதவி செய்வேன் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவர் எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறதுக்காக என்ன படைச்சிருக்கீங்க. நானே வாழ்ந்து நானே சுகமா இருக்கிறதுக்காக என்ன படைக்கல ஆண்டவரே. ஆமென். உம்மை போல முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கீங்க. இயேசு போல வாழ்வதற்கு என்னை ஆயத்தம் பண்ணி உண்டாக்கி வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நான் போறேன் ஆண்டவரே. இதோ திறந்த வாசல வச்சிருக்கீங்க. நான் போறேன். என் டோர் ஓபன் ஆயிடுச்சு. நான் போறேன். உதவி செய்ய நான் போறேன். ஆமென். ஹல்லேலூயா. அநேகருக்கு கர்த்தர் நல்லவர் என்பதை அறிவிக்க நான் போறேன் ஆண்டவரே. போறேன். போறதுக்கு முன்னாடி என் தரித்திரத்தெல்லாம் மாட்டி விடுங்க ஆண்டவரே. என் நோயெல்லாம் மாத்தி விடுங்க ஆண்டவரே. என் பிரச்சனை எல்லாம் மாத்தி விடுங்க ஆண்டவரே. கேளுங்க. கேட்கிறவன் பெற்றுக் கொள்ளுகிறான். கேட்கிறவன் பெற்றுக் கொள்ளுகிறான். வந்துருச்சு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வந்துருச்சு. 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 ஏன்னா முன்னதாகவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஈசாக்கை பலி கொடுக்க போகும்போது ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய மலையில ஒரு கெடாவ அந்த இடத்துல ஆமென் நிறுத்தி வைத்திருந்தான். உன் பிள்ளைகள் மேல் கை போடாதே அப்படின்னு சொல்லி ஆமென் திரும்பி பாரு அப்படிங்கும்போது அவன் திரும்பி பார்த்தான். அங்க ஒரு கெடா இருந்தது. அதை பலி கொடுத்தான். ஆமென். ஒரு செகண்ட்ல ஆமென் கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். திரும்பி பார்க்கிறது மட்டும்தான் உன் வேலை. கர்த்தரை பாருங்க. உன் ஃபோக்கஸ் எல்லாம் கர்த்தர் மேல வை. கர்த்தர் மேல வை. நல்லா வாழ்றதுக்கு நான் கர்த்தர் படைச்சிருக்கிறேன். அதுதான் நல்ல புத்தி, நல்ல கேரக்டர். இயேசுவை போலவே உன்னை படைச்சிருக்கிறேன். நல்லவராக சுற்றி தீர்ந்தார். ஆமென். அவரது வேற்றுமை யாதொன்றும் இல்லை. ஆமென். ஆசீர்வதி. ஆராதனையுடைய கரங்களை ஒப்புக்கொடு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். இப்பொழுது நம்முடைய திருவிருந்து ஆராதனைக்கு டைரக்டா கலந்து போகிறோம். ஆமென்.